மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தின் ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி நினைக்கிறேன். 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 10:48 மணியிலிருந்து புதன்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது, 10:48க்கும் என்னமோ ஆரம்பிக்குது. திங்கள் செவ்வாய் முழுக்க சந்திராஷ்டமம். புதன்கிழமை அதிகாலையில் ஒரு 1:30 மணி 1:45 மணிக்கு தான் சந்திராஷ்டமம் முடியுது. ஆக வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முதல் 2 நாட்கள் குழப்பமாக சந்திராஷ்டம அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதற்கடுத்தும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அவர் பாக்கியாதிபதியோட சேர்றார். 9ஆம் இடத்தோட 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படுது. ராசியில் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனால வேலை தொழில் நன்மைகள் கண்டிப்பாக இப்போது அந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர, அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களை தவிர்த்து மற்ற அத்தனை நாட்களும் புதன்கிழமை விடிஞ்சதுலேருந்தே ஒரு 4 நாட்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்குங்க. இது வரைக்கும் மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த தன்மை, வேலையை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வேலையை மாற்றுறதுக்கான அமைப்பு, தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டவங்க, வருமானம் இல்லாதவங்க, வீட்டில் கூட இந்த மாதிரியான சில பல விஷயங்களை சமாளிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு மனோதைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சோம்பல் தனம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. எதையுமே பார்த்து கொண்டு பயந்து கொண்டிருந்த அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது நிவர்த்தியாக போகிறது. தொழில் பண்ண தைரியம் இல்லாதவங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஏன்டா அந்த தொழிலை பண்ணுறேன்ற அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளோடு கூடியவர்கள் எல்லாத்துக்குமே அந்த தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. மிதுனராசிக்காரங்க எல்லாருமே மெதுமெதுவாக படிப்படியாக அப்படியே ஒரு நல்லவைகளை சந்திக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்துடுச்சு. இன்னொரு 5% தான் தசாபக்திகள் நல்லா இல்லாதவங்க, ஒரு 10% 5% தான் இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற மாதிரியான நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கடந்த சில வாரங்களாகவே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் நல்லா இல்லை இல்லையா, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் படிப்படியாக விலகி வந்துடுச்சு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்காது. ஆனால் வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்தே திங்கள் செவ்வாய் 2 நாளும் சந்திராஷ்டமம். அந்த நேரத்தில் கொஞ்சம் வாக்கு அமைப்புகளில் யார்கிட்டையும் கோபப்பட வேண்டாம். வாக்கு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் ஒரு கேரண்டி பெற்றப்போ இது பண்ண வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன், உன் பணத்தை நான் கட்டுறேன், அல்லது இந்த இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தேவையின்றி போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுல முன்னாடி நிற்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த 2 நாட்களில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதை தவிர்த்து அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இல்லைங்க. வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு.